அதிமுக வந்து ஜெயிக்கும் அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கருத்தை. அதிமுகவோட வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பாக்குறீங்க? அதிமுக சட்டமன்ற தேர்தல்கள் வரலாற்றில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எப்போதுமே வெற்றி பெறக்கூடிய அளவில் தான் இன்றைக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கும் ஒரு தனித்த கட்சியாக தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதிமுக தான். அதோடு கூட்டணி பலம் இதெல்லாம் சேருகிற போது வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக தெளிவாக இருக்கும். இப்போது அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது 2014 227 தொகுதிகளில் நின்று 41% வாக்குகள் வாங்கினோம். அதே அதற்கு அடுத்த தேர்தலில் 179 இடங்களில் நின்று 33% வாக்குகள் வாங்கினோம். அப்போ நீங்கள் அந்த வெற்றி மார்ஜின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அதிமுகவுக்கு கடந்த 2 தேர்தல்களுமே பெரிய வாக்கு குறைவு சதவிகித குறைவுங்கிறதே கிடையாது. அந்த சட்டமன்ற தேர்தல்களுடைய வரலாற்றில் அந்த அளவுக்கு ஒரு அதிமுகங்கிறது மக்களோடு அவ்வளவு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிற கட்சிங்கிறதுனால வாக்கு வங்கி எப்போதும் அதிமுகவுக்கு மிக தெளிவாகவும் தீர்க்கமான வாக்கு வங்கியாகத்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து அதாவது புதிய விஜய் வந்திருக்கிறத நீங்கள் ஒப்பிட்டு சொல்கிறத மாதிரி ஒரு புது தேர்தல் இல்லை அப்படின்னு பல பேர் சொன்னாலும் வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பித்ததாக இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த போதாக இருக்கட்டும், அப்படி புது உறவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி புது உறவுகள் வருகிற போதும் கட்சிகளுக்கான அதிமுகவுக்கான வாக்கு வங்கிங்கிறது எந்த அளவுலையும் டேமேஜ் ஆகலை, இது வரைக்கும் டேமேஜ் ஆகலை. அந்த அடிப்படையில் தான் அப்போது வாக்கு அளிக்கின்ற அந்த டெண்டன்சிலே வந்து எப்படி இருக்குது அப்படி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகளாக அவர்கள் எந்த கட்சியை பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அடுத்து எந்த கட்சியினுடைய ஆட்சியில் பாதுகாப்பு ப்ளஸ் நலத்திட்டங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ஆங்கிள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கூட்டணி 77 இடங்களில் வெற்றி பெற்றது. மெஜாரிட்டிக்கு தேவை வெறும் 43 தொகுதிகள். அந்த 43 தொகுதிகளில் மிக குறைவாக தொகுதிகள் அதிமுக தோல்வி எடுத்த தொகுதிகளில் நீங்கள் டி நகர் பார்த்தீங்கன்னா வெறும் 137 ஓட்டுகள், தென்காசியில் 380 ஓட்டில் தான் அதிமுக தொகுதி இழக்குது. ஈவன் துரைமுருகன் கூட வெறும் 740 ஓட்டில் தான் திமுகவினுடைய தலைவரை ஜெயித்தார். அப்போ அந்த மார்ஜின் வந்து அப்போவே ரொம்ப மிக குறைவாக இருந்தது. அப்போ அப்படி மிக குறைவாக இருக்கக்கூடிய 43 தொகுதிகளுக்கான வாக்குகள் எடுத்து பார்த்திங்கன்னா வெறும் 1,83,000 வாக்குகளில் தான் இந்த ஆட்சி மாற்றமே நடந்திருக்கு. இது ஒரு பெரிய பூமாயி இல்லை ஒரு பெரிய எதிர்ப்பலையாகி அந்த மாதிரியெல்லாம் ஆட்சி மாற்றம் நடக்கலை. ஜஸ்ட் ஒரு 1,83,000 தான் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்தும் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக இங்கே இருக்கக்கூடிய பி டீம்களில் பல கட்சிகளுக்கு பி டீமாக இருந்தவர்கள் எல்லாம் நீக்கிவிட்டு இப்போது ஒற்றை தலைமையின் கீழ் மிக தெளிவாக தீர்க்கமாக களத்தில் சந்திச்சிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தல் களத்தில் பிரச்சாரம் யாரெல்லாம் செய்தார்கள் என்கின்ற அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்களை சந்தித்த கட்சி அதிமுக தான். அதிமுகவுடைய பொது செயலாளர் தான் கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே 190 தொகுதிகளுக்கு மேலே மக்களை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு, நேரடியாகவே சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதிமுக மீது மக்களுக்கு வந்து அதிருப்தி இல்லை அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தீங்க. 2வது இடத்துக்கு தான் வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தாவேகா வந்து அதிமுக ஓட்டை வந்து பிரிப்பாங்க அப்படின்னும் சொல்றாங்க. சசிகலாவும் வந்து இந்த வரிசையில இணைஞ்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அசம்ஷனில் இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்களே ஒழிய இயல்பிலேயே நீங்கள் பாருங்கள், சிறுபான்மை வாக்குகள் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு போடப்பட்டிருக்கிறதா தான் தகவல் வருகிறது. இப்போது சிறுபான்மை வாக்குகள்ங்கிறது தமிழ்நாட்டில் 11% வாக்குகள். அந்த 11% வாக்குகள் பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு 90% திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள். அதில் நீங்கள் விஜய் ஏற்படுத்துகிற பிரிவு அனைத்துமே நேரடியாக திமுகவை தான் அட்டாக் பண்ணுமே ஒழிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இப்போ இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கூட வச்சு அதுக்கு ஏதோ ஒரு சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னால் கூட இப்போது திமுகவிலிருந்து விஜய் கட்சிக்கு போட்டு வாக்களித்த நபர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் போன முறை திமுகவுக்கு போட்டோம், இந்த தடவை விஜய்க்கு போட்டிருக்கோங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்போ இந்த சதவீதத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்டிமேட்டாக ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒரு சின்ன சதவீதத்தை பிரித்திருந்தாலும் இந்த 11% சிறுபான்மை வாக்குகளில் விஜய் பிரிக்கக்கூடிய அந்த வாக்குகள்
இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டேமேஜர் யாருன்னா திமுகவுக்கு தான் அது டேமேஜாக இருக்குமே ஒழிய அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை இவங்களால் ஏற்படுத்தி தர முடியாது. விஜய் வந்து எடுக்கவும் முடியாது. ஏன்னா பொதுவாகவே வந்து புரட்சி தலைவி அம்மா பேரை சொல்வதனாலேயே ஒரு கட்சி வாக்குகளை வந்து ஒருத்தர் எடுத்துவிட முடியுமானா இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கருப்பு எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர்லாம் சொன்னவங்கெல்லாம் இந்த வாக்குகளை பெற முடியாமல் போயிருக்காங்கங்கிறத வரலாறு ஒழிய அதிமுக வாக்கு வங்கியை வந்து இவர்களால் எந்த அளவுக்கும் விஜயாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் டேமேஜ் பண்ண முடியாதுங்கிறத இந்த தேர்தல் வரலாறுகளும் நமக்கு சொல்கிற செய்தியை ஒழிய இவங்க திமுகவினர் அதற்கு முன்னாடி இது போன்ற கட்டமைப்புகளை பரப்புறதுலேருந்தே ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவாக ஒரு சில தொகுதிகளை குறிப்பிட்டு கூட சொல்லலாம். ஒரு இன்றைக்கி பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு நண்பர் பேசினார். அங்கே பேராவூரணியில் 2 நகரங்களில் கிறிஸ்தவர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஓட் பேங்க் அது முழுக்க விஜய்க்கு போட்டிருக்காங்க, இதையெல்லாம் திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி கடையநல்லூரில் விஜயோட கேண்டிடேட் வாங்குகிற ஓட்டுகள் ஒரு இஸ்லாமியரை விட்டுருக்காங்க. அங்கே அந்த இடத்துல ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ கடையநல்லூர் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தேர்தலை தவிர மற்ற தேர்தல்கள்லாம் ஒரு நெக் டு நெக் ஃபைட் மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் இஸ்லாமிய வாக்குகள் மீண்டும் எடுக்கப்படுகிற போது என்னாகும், திமுகவுக்கு ஒரு பெரிய டேமேஜ், ரொம்ப பெரிய டேமேஜாக இருக்கும். அதே மாதிரி தென்காசியில் 350 ஓட்டுன்னு சொன்னோம். 350 ஓட்டில் முஸ்லீம் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. அதில் விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டுகள் அப்படியே அதிமுகவுக்கு ஃபேவராக தான் வரப்போகுது. அப்படி நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை எடுத்துக்கோங்க, இருக்கிறது லீஸ்ட் போலிங் அங்கே தான் இருக்குது. அங்கே பாளையங்கோட்டையில் இஸ்லாமிய ஓட்டுகள் தான் அதிகம். அங்கே நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடிய ஓட்டுகள் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது. அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் எடுக்கும்போது சென்னை வந்து திமுகவின் கோட்டைன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்போ அங்கேயே ஒரு பெரிய டேமேஜ் அங்கே தானே ஏற்பட போகுது. அப்படி பார்க்குற போது விஜயால் வந்து பெரிய டேமேஜை சந்திக்க போகிறது திமுகவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமே ஒழிய அதிமுகவுக்கு எந்த ஒரு நிலையிலும் டேமேஜ் கிடையாது. வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட வாக்கு சதவீதம் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? ஏன்னா குறிப்பா வந்து வன்னியர்களோட ஓட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிஞ்சிருக்கிறத பார்க்கணும். ஏன்னா பாமக வந்து 2 அணியா பிரிஞ்சிருக்கு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 அணியா பிரிஞ்சிருக்காங்க. இது அதிமுக வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாமா? அதாவது மேடம், அந்த கூட்டணி சொல்கிறீங்க, அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகளை இது எந்த வகையிலும் பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அணி கன்சாலிடேட் பண்ணி பெரிய அளவில் அவங்க தான் கட்சியாக தொடரணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களே நிறைய பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் வந்திருக்காங்க கட்சி ரீதியாகவே. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொன்னால் ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணி சசிகலா மேரோட வச்சுருக்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படாது. ஏன்னா அமமுக இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 தொகுதிகள் எடுத்துவிடுவோமே, நீங்கள் மறுபடியும் தென்காசி எடுங்க. 350 ஓட்டில் அமமுக 9000 ஓட்டு வாங்குச்சு 2021. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அம்மையார் அவர்களுக்கு ஒரு 1000 இல்லை 2000 ஓட்டு விழுந்தால் கூட அமமுகவினுடைய வாக்குகள் என்பது அதிமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்துடன் கூடியதாகத்தான் இருக்க போகிறதே ஒழிய இது ஒரு பாதிப்பாக எந்த இடத்திலும் இருக்க போகிறதில்ல. அந்த மார்ஜின்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அமமுக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுமே வந்து தங்களை வந்து தேர்தல் வெற்றிக்கான வாக்குகளை எந்த அளவுக்கு பெற முடியுமோ அந்த அளவுக்கு பெறக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கிறதுனால இவர்கள் இருவருடைய அந்த தோற்றமே வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களை ஃபாலோ பண்ணவங்களுக்கு இது ஜெயிக்க முடியாத அணியாக இருக்கிறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல முக்கியமாக பார்க்குறதுனா எந்த மக்களுமே வந்து தாங்கள் அளித்த வாக்கு வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி போகணுன்னு தான் போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நீங்கள் ஒரு பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஒரு மாதிரி பேட்டர்னில் போடுவாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு வேறு ஒரு பேட்டர்னில் போடுவாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது வேறு ஒரு இதில் போடுவாங்க, இடைத்தேர்தலுக்கு வந்தால் அது வித்தியாசமான ஒரு போலிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த வெற்றி பெறாத அல்லது இது வீணடிக்கக்கூடிய வாக்காக தங்கள் வாக்குகளை வந்து செலுத்த மாட்டாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்ன இந்த 2 ஃபேக்டருமே ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அந்த அதே மாதிரி ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறாங்க. அப்படின்னு ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் என்கின்ற வாக்குகளை ஒரு வாக்கை நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அந்த வாக்கு எங்கே விழுவணும் பார்த்தீங்கன்னா யாரால் அந்த ஆட்சியை மாற்ற முடியுமோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. நீங்கள் முதல் தலைமுறை ஓட்டோடு இந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஓட்டையும் நீங்கள் ஒப்பிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது.
முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் எப்படின்னா ஒரு புதிதாக ஒரு பேனா வாங்குவாங்க, ஃபஸ்ட்டு கிறுக்கி தான் பார்ப்பாங்க, கையெழுத்து போட மாட்டாங்க. அந்த ஓட்டு பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்ட ஓட்டாக தான் இருக்கும். அதான் சொல்கிறோம், அதிமுக திமுகவுக்கு எதிராக எப்போதுமே ஒரு 14% வாக்குகள் இருக்கும். அது என்னென்னா அவர்கள் போடுற ஓட்டு வந்து எல்லாத்தையும் மாற்றிடும்னு ஒரு கனவுல போடுறது, இல்லை இந்த ஓட்டை போட்ட உடனே நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவர் இந்த மாதிரி சிஎம் ஆயிடுவார்னு கனவுல போடுறது. அதுக்கு கன்சாலிடேஷன் வேணும், மெஜாரிட்டி வேணும், எல்லா தொகுதியிலையும் அந்த பேட்டர்ன் இருக்கணுங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான வாக்கு அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணிங்கன்னா அந்த வாக்குகள் ஆட்சியை மாற்றக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு தான் விழுமை ஒழிய அதை கொண்டு போய் வேறு யாருக்காவது பிரிப்பாங்கன்னா பிரிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்சிக்கு எதிரான ஓட்டுனாலே ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆட்சியால் கஷ்டப்படுறாங்கன்னா அதை மாற்றுறதுக்கு உண்டான வாக்காக தான் அது போடுவாங்களே வெளிய மறுபடியும் கொண்டு போய் வாக்கை கொண்டு போய் வேறு ஏதாவது ஒரு அணியில் போட்டு அது எதுக்குமே உதவாக போட்டுன்னு அப்படி நினைக்க மாட்டாங்க. அதனால் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் வறுமை ஒழிய விரிஞ்சு போகாது. முதல் தலைமுறை வாக்குகள் வேண்டுமென்றால் ஆசிலேஷனில் போடலாம். அப்படி முதல் தலைமுறை வாக்காளர்களும் எப்போதுமே அதிமுக திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்களும் தேர்தலுக்கு தேர்தல் ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஒரு கட்சிக்கோ அல்லது நோட்டாவுக்கோ அல்லது வேறு சில கட்சிகளுக்கோ போடக்கூடிய தன்மையும் நிறைந்த வாக்காளர்களும் இங்கே இருக்காங்க. இவர்களுக்குள்ளே நடக்கின்ற அந்த சலசலப்பு பெரிய அளவில் காட்டப்படுகிறதே ஒழிய பேட்டர்ன் வந்து அதிமுக திமுக என்கின்ற அளவில் மிக தெளிவாக இருக்குது. அதில் பிரிக்கக்கூடிய வாக்குகளாக நீங்கள் சொன்னால் கூட ஒரு அந்த மார்ஜின் வந்து குறையுமே ஒழிய ஒரு 1,00,000 வாக்கு இருக்குன்னா 51 வாக்குகள் இப்போ எடுக்கிறவர் ஜெயிப்பார், 51,000 வாக்குகள் எடுக்கிறவர் ஜெயிப்பாருங்கிற நிலைமை இருந்தால் அது கொஞ்சம் குறையலாம். 45 எடுத்தாலே ஜெயிச்சிடலாம், இல்லை 40 எடுத்தாலே ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி தான் அந்த ரேஷியோ வருமே ஒழிய அதனால் இது பெரிய மாற்றம் இருக்குது, அது அந்த மாதிரி இருக்குது, இப்படி வந்துருச்சுங்கிறது இந்த கணிப்புகளும் அந்த இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளங்களில் காட்டப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தோற்றம்லாம் இங்கே இதில் இல்லை. களத்தில் மிக தெளிவாக அதிமுக ஆளும் கட்சியாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இடங்களில் நாங்கள் தேர்தல் பயணம் போயிட்டு வருகிற போதே தெரிந்தது. களம் அப்படித்தான் இருக்கிறது, எப்போதும் போல் தான் இருக்கிறது. காட்டப்படுகிறது தான் அப்படி போயிடுச்சு 4 முனை போட்டி அப்படிங்கலாம் சொல்லப்படுறதே ஒழிய களம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு அது நேரடியாகவே தெரிய வரும்.